ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் நல்லா டேஸ்டியான ரிச்சான ப்ளம் கேக் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ப்ளம் கேக்குக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத பார்க்கலாம். ட்ரை கிரேப்ஸு, எல்லோ கிஸ்மிஸ், டூட்டி ஃப்ரூட்டி 3 கலரில் எடுத்திருக்கேன். செரி இது எல்லாம் சேர்ந்து 1 கப் எடுத்திருக்கேன். ட்ரை கிஸ்மிஸ் சீட்லெஸ் தான் எடுத்திருக்கேன். அடுத்து 5 பேரித்தம்பழம் காய்ந்தது, ஒரு ட்ரை அன்னாசியும் எடுத்து வச்சுருக்கேன். 3 ஆரஞ்சு பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு பழத்தை ஜூஸ் ஆக்கிடலாம். மிக்சியில் அடித்தும் ஜூஸ் எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி பிழிந்து எடுக்க போகிறேன். 3 பழத்துலேருந்து ஜூஸ் எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒரு அரிப்பு வச்சு அரித்து எடுத்துக்கலாம். சக்கைகள் இருந்தால் வந்துடும். ஆரஞ்சு ஜூஸ் ரெடி ஆகிட்டு இந்த ஜூஸில் தான் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சோக் பண்ண போகிறோம். ஆரஞ்சு ஜூஸ் 1 கப் கிடச்சிருக்கு. ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் சீனி வைக்கிறேன். ஜூஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம். 1 கப் ஜூஸ் வந்திருக்கு. சீனியில் இந்த 1 கப் ஜூஸையும் ஊற்றுதேன். தண்ணீர் சேர்க்காத ஆரஞ்சு ஜூஸ் தான் இது. நல்லா கலந்து விட்டு ஜூஸ் ஒரு முறை கொதிக்கட்டும். இதில் தண்ணீர் எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஜூஸ் கொதிச்சிட்டுது. இந்த டைமில் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வைக்கிறேன். ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுட்டேன். நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததும் நல்லா திக்காகும் வர கிளறி விடலாம். திக் ஆகிட்டுது போதும். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன். கடாயினுடைய ஹீட்டில் தான் கொதிச்சுட்டு இருக்குது. இந்த டைமில் 1/4 டீஸ்பூன் கிராம்புத்தூள் வைக்கிறேன். க்ளோவ் பவுடர் கூடவே பட்டை பொடிச்சது 1/4 டீஸ்பூன் வைக்கிறேன். சினமன் பவுடர் கூடவே சின்னதாக கட் பண்ண 5 பேரித்தம்பழமும் ஒரு அன்னாசி பீஸும் வைக்கிறேன். இந்த ஃப்ரூட்ஸை ஆரம்பத்திலே வச்சிங்கன்னா நல்லா மசிஞ்சிரும். அதனால தான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணி வைக்கிறேன். 2 டீஸ்பூன் தேனும் விடுதேன். தேனும் ஊற்றின பிறகு எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணலாம். பாருங்க நல்லா திக்காயிட்டுது. கூடவே 1/2 டீஸ்பூன் ஆரஞ்சு பீல் வைக்கிறேன். இதுவும் இந்த ப்ளம் கேக்குக்கு அதிக டேஸ்டியே கொடுக்கும். ஒரு நாளத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட் சோக் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கேக் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து சுகர் சிரப் ரெடி பண்ணணும். இதுக்கு ஒரு கடாயில் 3/4 கப் சீனி வைக்கிறேன். கூடவே 2 டீஸ்பூன் தண்ணீர் ஊற்றுதேன். சீனி மெல்ட் ஆகி ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் லைட்டாக கிளறி விடலாம். மெல்ட் ஆகிட்டுது. தேன் கலரில் வந்திருக்கு. ப்ரௌன் கலர் ஆகணும். அது வரைக்கும் இந்த மாதிரி கிளறி விடலாம். ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும். தீஞ்சு போயிட்டுனா கேக் கசப்பு சுவை வந்துடும். ப்ரௌன் கலர் ஆகிட்டுது. இந்த டைமில் 1/2 கப் சூடு தண்ணீர் ஊற்ற போகிறேன். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு தான் நான் தண்ணீர் ஊற்றுதேன். ட்ரே சட்டியில் வச்சுருக்கிறதுனால கவனமாக ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஊற்றுதேன். இதுக்கு குழிவான சட்டி தான் எடுத்துக்கிடணும். இந்த சட்டின்னு வரும்போது மேலே படத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கவனமாக கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி ரெடி பண்ணணும். தண்ணீர் ஊற்றுனதும் சீனி பாகு இறுகும் நிலைக்கு வரும். மீண்டும் அது கரைஞ்சிரும். லிக்விடு டைப்பில் வந்துட்டுது. போதும். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். கூலான பிறகு மீண்டும் இறுகும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ஃப்ளோர் மிக்ஸ் ரெடி பண்ணலாம். ஒரு அரிப்பில் 1 கப் மைதா மாவு வச்சுருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் சினமன் பவுடர், ஒரு பிஞ்ச் உப்பு. இதை ஒரு முறை நல்லா அரிச்சு எடுத்துக்கலாம். கட்டிகள் இருந்தால் வந்துடும். விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து கேக் பேட்டர் ரெடி பண்ணணும். அன்சால்ட் பட்டர் எடுத்திருக்கேன். 125 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடக்கூடாது. இந்த மெத்தடில் இருக்கணும். நல்லா மெல்ட் ஆகிட்டுனா லிக்விட் ஆயிரும். இதை ஒரு முறை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். பட்டர் ஓரளவு அடித்து எடுத்துட்டோம். லோ ஸ்பீடில் தான் வச்சுருக்கேன். இந்த ஸ்பீடில் இருந்தால் போதும். அடுத்து இதில் 1/2 கப் சீனி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிடலாம். எக் பீட்டரை வச்சு நல்லா அடிக்கணும்னு அவசியம் இல்லை. எக் பீட்டர் இல்லைன்னா விஸ்கை வச்சும் கலந்து விட்டுக்கலாம். இல்லைன்னா மிக்சிலையும் அடிச்சுக்கலாம். மிக்சியில் அடிச்சிங்கன்னா மிக்சி அதிகமாக ஹீட் ஆகாமல் பார்த்துக்கிடணும். சீனியும் பட்டரும் ஒன்றாயிட்டுது. போதும். இந்த டைமில் இதில் 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றுதேன். எசன்ஸ் ஊற்றுனதும் ஒரு முறை நல்லா அடிச்சுக்கலாம். அடுத்து இதில் முட்டை ஊற்ற போகிறேன். 2 முட்டை தான் இதுக்கு எடுத்திருக்கேன். ஒரு முட்டையாக இந்த மாதிரி உடச்சி ஊற்றி
லோ ஸ்பீடில் வச்சு மிக்ஸ் பண்ணலாம். முட்டை ஊற்றுனதும் பட்டர் பிரிஞ்சு வந்தே போல் இருக்கும். அதனால தான் ஒரு முட்டையாக ஊற்ற சொல்லுதேன். 2 முட்டையும் ஒன்றா ஊற்றிட்டிங்கன்னா பட்டர் நல்லாவே பிரிஞ்சு வந்துடும். மீண்டும் ஒரு முட்டையை ஊற்றிடலாம். பட்டர் பிரிஞ்சு வந்தே போல் இருந்தாலும் ஒன்றும் செய்யாது. இப்படி அடிச்சுக்கிட்டே இருந்தால் பேட்டர் நல்லே போல் வந்துடும். பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரியும் பட்டர் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு. கொஞ்ச நேரத்தில் செட் ஆகிரும். இந்த பேட்டரை மிக்சியில் அடித்தாலும் இந்த மெத்தடில் தான் வரும். சுகர் சிரப் இந்த மெத்தடில் தான் வச்சுருந்தோம். அடுப்பில் இருந்து கீழே எடுத்து வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள் நல்ல திக்காயிட்டுது. இந்த மெத்தடில் தான் சுகர் சிரப் இருக்கணும். 4 டீஸ்பூன் சுகர் சிரப் இந்த பட்டரில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சுகர் சிரப் ஊற்றுனீங்கன்னா தான் இது ஒரு நல்ல ஒரு கலரை கொடுக்கும் இந்த ப்ளம் கேக்குக்கு. ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லோ ஸ்பீட்லேயே இருக்கட்டும். சுகர் சிரப் எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். மீண்டும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க பேட்டர் ஒரு வித கலரில் வந்திருக்கு. இந்த கலர் போதும். அடுத்து ஆரஞ்சு ஜூஸில் சோக் பண்ணின ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வைக்கிதேன். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஒரு நாளைக்கு முன்னாடியே செய்து வச்சு இந்த மாதிரி ப்ளம் கேக் ரெடி பண்ணினீங்கன்னா ட்ரம்மில் சோக் பண்ணின ஃப்ளேவர், டேஸ்ட், கலர் எல்லாமே முழுமையாக ரெடி பண்ணக்கூடிய ப்ளம் கேக்கில் வரும். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சதும் மீண்டும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து மைதா மிக்ஸ் வைக்கணும். இதை 3 முறையாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து 1/2 கப் கேஷ்யூ, 1/2 கப் வால்நட்ஸ் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மைதா மாவு கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த பேட்டரில் ஆட் பண்ணலாம். இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா நட்ஸ் எல்லாமே மாவு கோட் ஆகி என்ன வச்சுருக்கோங்கிறதே தெரியாமல் இருக்கும். கேக் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டாட்டும் நல்ல மென்று சாப்பிடும்படி இருக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். எக் பீட்டரை எடுத்துட வேண்டியதுதான். இந்த மாதிரி விஸ்க் பேச்சுலா வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபைனலி 1/4 டீஸ்பூன் கிராம்பு பவுடர், க்ளவ் பவுடர் 1/2 டீஸ்பூன், சினமன் பவுடர், பட்டை பொடி இது ரெண்டுமே தனித்தனியாக மிக்சியில் பவுட்ரு பண்ணி போட்டிருக்கேன். ஃபைனலி இந்த மாதிரி மசாலா பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினீங்கன்னா கேக் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்லியிருக்கக்கூடிய இதே மெத்தடில் ப்ளம் கேக் ரெடி பண்ணினீங்கன்னா கடையில் கூட இவ்வளோ ஃப்ளேவர் ஆட்டும் அதிக டேஸ்டியான ப்ளம் கேக் நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம். வீட்டிலையே ஹைஜீனிக்கான முறையில் நம்ம ரெடி பண்ணலாம். இந்த கேக்குக்கு டின் ரெடி பண்ணுதேன். எப்பவும் போலவே 7 இன்ச்சு கேக் டின் எடுத்திருக்கேன். இதில் ஆயில் அப்ளை பண்ணுதேன். பட்டர் சீட்டையும் போட்டு ஆயில் அப்ளை பண்ணி சைட்லேயும் இந்த கேக்குக்கு பட்டர் சீட் வைக்கணும். அதிகமாக நட்ஸ் எல்லாம் இருக்கனால சைட்லேயும் தீஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சைட்லேயும் பட்டர் சீட் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டான ப்ளம் கேக் நமக்கு கிடைக்கும். ஆயில் அப்ளை பண்ணியிருக்கனால பட்டர் சீட் நல்லாவே சைட்லேயும் பிடிச்சிக்கிடும். சைடில் இந்த மாதிரி பட்டர் சீட் வைக்க முடியலைன்னா ஸ்கிப் பண்ணலாம். பாருங்க நமக்கு கேக் டின் ரெடி ஆகிட்டு சைடில் எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு. ரெடி பண்ணின ப்ளம் கேக் பேட்டரை வைக்கிதேன். பேட்டர் பார்க்கறதுக்கு நல்ல திக்காக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். லூஸாக இருந்துன்னா நட்ஸ் எல்லாம் தனித்தனியாக கீழே இறங்கிடும். ப்ளம் கேக்குன்னு வரும்போது வண்ணம் கூடுதலாக தான் இருக்கணும். ரெடி பண்ணின பேட்டர் எல்லாத்தையுமே இந்த 7 இன்ச்சு டின்லையே வச்சுட்டேன். லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய நட்ஸு வச்சு ஃப்ரூட்ஸை வச்சு கார்னிஷ் பண்ணிடணும் நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ப. கார்னிஷ் முடிஞ்சிட்டுது. அடுத்து ஓவன் செட்டப்பில் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆகிட்டுது. 10 நிமிடம் முடிஞ்சிட்டுது. ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கேக் டின்னை இதில் வச்சிடலாம். கேக் டின் வைக்கும்போது ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துன்னா நம்முடைய கேக் ஒரு பக்கம் உயர்ந்தும் ஒரு பக்கம் தாழ்ந்தும் வந்துடும். லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இந்த கேக் வேகிறதுக்கு 45 மினிட்ஸ் ஆகும். கேக் வெந்துட்டுது. அதிக ஃப்ளேவராக இருக்குது. ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்க நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. வாவ் நல்ல சூப்பராக இருக்குல்ல.
ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி குத்தி பார்க்கும்போது ஸ்டிக்கில் பேட்டர் ஒட்டாமல் வந்திருக்கு. ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன். போதும். கீழே எடுத்து வச்சுட்டேன். கூல் ஆகட்டும். கூல் ஆகிட்டுது. டீமோல்டு பண்ணிடலாம். சூப்பராக இருக்குல்ல. கேக் பார்க்கறதுக்கு ப்ளம் கேக்குன்னு ஒரிஜினல் கலர். இதில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸுமே கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் சேர்த்துருக்கோம். அதுதான் கலருமே அப்படி சூப்பராக இருக்குது. ஹைட்டும் நல்லாவே இருக்குது. பட்டர் பேப்பர் எல்லாத்தையும் எடுக்கும்போது கேக்கினுடைய ஸ்பாஞ்சு தன்மையும் நல்லாவே தெரியுது. நம்ம வீட்லேயும் கிறிஸ்மஸ் நியூ இயர் ப்ளம் கேக் ரெடி பண்ணிட்டோம். ட்ரம்மில் சோக் பண்ண அதே மெத்தடில் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் மாறாத ப்ளம் கேக் ரெடி பண்ணியிருக்கோம். நல்ல டேஸ்டி கேக் ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் அடுத்த எஸ்கே கிச்சனில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.